யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடுற ஒரு யூடியூபராக நீங்கள் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு மெத்தட் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மூவி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து எப்படின்னா யாருக்கும் எதுக்குமே என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த மொபைல் மூலியமாக வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறது, அதுவும் கைன் மாஸ்டரில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு எக்கச்சக்க டவுட்டாக இருக்கும். ஆனால் கைன் மாஸ்டரில் போய் எடிட் பண்ணுறதுனா எப்படியும் ஒரு 2 செகண்டில் எடிட் பண்ண அந்தளவுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கைன் மாஸ்டரில் வந்து மொபைல் மூலியமாக நீங்கள் எடிட் பண்ணுறதை கற்றுக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு ரொம்ப சுலபமாக நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் எடிட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் டெமோவை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எடிட்டிங் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி நம்ம மொபைலில் வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெயினாக அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சூப்பராக நீங்கள் எடுக்கலாம் கைஸ். இப்போ வந்து கோபி சுதாகர் பாருங்களேன். இப்போ அந்த அவங்க என்ன ஒரு கேமரா பின்னால் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த பின்னால் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் அப்படியே அவங்க மாற்றி எடிட் பண்ணிடுவாங்க. இது பொதுவாக சொல்ல போனோம்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளாம் உருவாக்கி எடிட்டிங் பண்ணுறது தான் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால ஆடாமைடா வெடி வைக்கும், ஆடாமைடா ஓடுற மாதிரி ரெடியா செடியா ஓடுற மாதிரி இருந்து வைக்கணும்டா. வைடா ஆடாமைடா. கைஸ், உங்கள் மொபைலில் வந்து எல்லாம் கைன் மாஸ்டர் வச்சுருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தெரு ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு அதை கைன் மாஸ்டரை நீங்கள் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் லேயர்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க கைஸ். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீடியாங்கிற ஃபைல்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குரூப்பிங்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணாலே ஓப்பன் ஆகும் குரூப்பிங்னு. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த தேவையில்லாத அந்த எம்சிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல, நேம் சேனல், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னா குரோமா கீன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த எனேபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பின்னால் உள்ள பேக்ரவுண்டு வந்து அது எல்லாமே டெலீட் ஆகிரும் கைஸ். டெலீட் ஆகி அந்த வீடியோ மட்டும் தான் வரும். அந்த வீடியோவும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதை ஜூமிங் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு வந்து தெரியும். அவங்க அந்த 3 பேருக்கும் சைடில் வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து லைட்டாக ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியும் கைஸ். அதை கூட வந்து நம்ம அதிலேயே போய்ட்டு குரோமா கீழே ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ஆளுகளுக்கு வந்து உள்ளே வந்து ஒயிட்டாகவும் அவங்கள சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாக்காகவும் வச்சுக்கலாம். நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் கைஸ். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அதே நம்பர் மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஏற்ற இறக்கமாக கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே கிடச்சிரும் கைஸ். அது நான் வந்து அந்த குரூப்பிங்கிறது வந்து நான் சரியாகவே கட் பண்ணலை. அந்த மேலே வந்து நேம் சேனல் எல்லாமே இருக்குது. நான் சும்மா வந்து உங்களுக்கு வீடியோ காண்டி தான் நான் அப்படி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தனியாக எடிட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அது எல்லாமே பார்த்து கிளியரன்ஸாக பண்ணிக்கங்க கைஸ். இது வந்து அடுத்த வந்து வீடியோ கைஸ் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் சேம். அவங்க 2 பேரும் இந்த தெருவில் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். குரோமா கீயை ஓப்பன் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் கைஸ். இதில் நீங்கள் பார்த்த மாதிரியே நீங்கள் வீடியோவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஏதாவது ஒரு வீடியோவை எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் கைஸ். நான் இந்த வீடியோவை நான் டவுன்லோடு பண்ணி எடிட்டிங் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நான் எடிட்டிங் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் அதையும் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் கைஸ். அப்படியே பண்றான். கை ஆடுது பாரு, கை ஆடுது. ஆடாமைடா வெடி வைக்கும், ஆடாமைடா ஓடுற மாதிரி ரெடியா செடியா ஓடுற மாதிரி இருந்து வைக்கணும்டா. வைடா ஆடாமைடா. நீ என்ன பண்ண ஆடிக்கிறீங்க? ஆடாமையே ஆடாத கையா. அது ஏன்டா அப்படி கத்துற? நீ கத்துற அவனே வெளியே வந்து என்னன்னு கேட்டுட்டு போயிடான். இங்க போறா போக்கா.
இவன் என்னடா மொத்த காமெடி கத்துக்கிட்டு இருக்கான் ஆரப்ப